பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். தீய குணங்களை பார்த்தால் இப்பொழுது நற்குணங்களாக ஒன்றை நாம் பார்த்து விடுவோம். நற்குணங்களின் முக்கியத்துவத்தை பற்றி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நான் அல்லாஹ்வின் பாலிலிருந்து நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக கூறுவார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், மக்களின் குணங்களையும் விவகாரங்களையும் சீர்படுத்துவதும் அவர்களுக்குள் இருக்கும் தீய குணத்தின் வேர்களை பிடுங்கி எறிந்து விடுவதும் ஆகும். அவற்றுக்கு பதில் நற்குணங்களை உருவாக்குவதும் தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் நோக்கமாகும். இந்த தூய்மைப்படுத்தும் பணியை இந்த பணிக்காகவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கமாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லாலும் செயலாலும் எல்லா நற்குணங்களையும் வாழ்வின் எல்லா துறைகளிலும் முழுமையாக செயல்படுத்தினார்கள். எல்லா விதமான நிலைகளிலும் அவற்றை விடாமல் பற்றி பிடித்து வரும்படி அறிவுறுத்தினார்கள். நற்குணம் என்பது என்ன என்பது அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வருமாறு விளக்குகிறார்கள். எவரையும் துன்புறுத்தாமல் இருப்பதுதான் நற்குணமாகும். பாருங்கள், நற்குணம் என்ற எத்தனை பறந்து விழுந்த பொருள் கொண்டதாக திகழ்கிறது. எனவே முஸ்லீமாகிய நாம் பிறரை நாம் பலமாக இருக்கிறோம் என்று நம் கரத்தாலும் சரி, வலிமையாக இருக்கிறோம் என்று நம் வாயாலும் சரி நாம் துன்புறுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது நற்குணம் கிடையாது. எனவே நம் சகோதரரை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாயாலும் சரி, கரங்களாலும் சரி துன்புறுத்தக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இத்தகைய நற்குணங்களை நாமும் சரி நம் குடும்பத்தினரும் அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.